நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை சொல்லாமலே. என்னுடைய பள்ளிக்கூட நாட்கள்ல காதல்ன்ற வார்த்தைய ஒரு தீவிரவாதம் போல நினைக்க வச்சிருந்தாங்க. அதையும் மீறி சிலரோட காதல் நாடகங்கள் அரங்கேறிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா எங்களை மாதிரி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்களுக்கு காதலிக்க நேரம் இருக்காது. அப்படியே காதலிச்சாலும் அதை சொல்ல தைரியம் இருக்காது. நான் முதல் ரகம். ஆனா என்னோட ஃப்ரெண்டு ராஜி திருவரங்கத்திற்கு வாசல்ல நாட்டு மருந்து கடை வச்சிருந்த ஒரு இளைஞனை விரும்பினான். இளைஞனோட அப்பா தான் பெரும்பாலும் கடையில இருப்பாரு. அவர் மதியம் சாப்பிட வீட்டுக்கு போகும்போது அந்த இளைஞன் வருவான். அவனோட பேரு மதன். மதன் வரும் நேரமா பார்த்து ராஜி கடைக்கு போய் அவளுடைய கூந்தலுக்கு வளர்தலம் தயாரிக்க தேவையான பொருட்களை வாங்கிட்டு வருவா. ராஜிக்கு 6 அடி கூந்தல், மாநிறந்தான், துரு துருன்னு இருப்பா. கட்டுப்பாடான குடும்பம். அப்பா இல்லைன்றதுனால அவளோட அம்மாவும் அண்ணனும் அவளை ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. ராஜியோட அண்ணன் கூட பள்ளியில ஒன்னா படிச்சவன் தான் மதன். பள்ளி படிப்புக்கு அப்புறமா அவன் டிப்ளமோ படிச்சான். ராஜியோட அண்ணன் சென்னையில இருக்கிற கல்லூரிக்கு மேற்படிப்பு படிக்க போயிட்டான். அண்ணனை பார்க்க மதன் வீட்டுக்கு வரும்போது அவங்கிட்ட மனச பறி கொடுத்திருக்கிறா ராஜி. ஆனா அத மதன்கிட்ட அவ சொல்லவே இல்லை. வீட்லயும் சொல்லவே முடியல. ராஜியோட அண்ணன் சென்னை போனதுமே மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவான். அப்போ மதனும் அவனை பார்க்க வருவான். மதன் தன்னை காதலிக்கிறானான்றது ராஜிக்கு தெரியல. ஆனா அவனோட பார்வையில ஏதோ சொல்ற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. மனசுக்குள்ள மதனை மாத கணக்குல காதலிச்சு கல்யாணமும் செஞ்சு குடும்பம் நடத்தினா ராஜி. திடீர்னு ராஜிக்கு அந்த 17 வயசுல திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அப்பயாவது அவ பெற்றோர்கிட்ட அவ சொல்லியிருக்கலாம். ஏன் என்கிட்ட கூட சொல்லல. கல்யாணமாகி ராஜி சென்னைக்கு போயிட்டா. முதல்ல கொஞ்ச நாள் கடிதத்துல தொடர்பு இருந்துச்சு. அப்புறம் அதுவும் நின்று போயிடுச்சு. எனக்கும் கல்யாணமாகி நானும் பெங்களூருக்கு போயிட்டேன். கல்யாணத்துக்கு அவளை கூப்பிடல. ஏன்னா அவளோட முகவரிய நான் தொலைச்சிட்டேன். அவ பிறந்த வீட்டுல எல்லாருமே அவளோட அண்ணனுக்கு துபாயில வேலை கிடைச்ச உடனே ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நாள் சென்னையில உறவினர் வீட்டு திருமணத்துக்கு போனப்ப கல்யாண மண்டபத்துல கொஞ்சம் குட்டையா இருந்தாலும் கல்யாண முகத்தோட இருந்த அந்த பெண்ணோட முகத்தை எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு நினைவு. சட்டுன்னு அவ திரும்பி நிற்கவும் அந்த நீளமான பெரிய பின்னல் ஜட எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உடனே அவளை ராஜிதான்னு உறுதி செய்யறதுக்காக பக்கத்துல போனேன். 2 பேருக்குமே திகைப்பு மகிழ்ச்சி. பிரியும் போது ஞாபகமா அவளோட போன் நம்பரை வாங்கிக்கிட்டேன். அவ என்கிட்ட ரகசியமா கேட்டா, நீ ஸ்ரீரங்கத்துக்கு போறையா இப்பவும்? எனக்கு தான் அங்க யாருமே இல்லை. கணவரும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. கல்யாணமாகி சென்னை போன 1 வருஷத்திலேயே அவருக்கு வேலை மாத்தலாகி டெல்லி போனவதான். இந்த மாதிரி ஏதாவது கல்யாணம்னா தான் சென்னை பக்கமே வர்றேன். என் மனசெல்லாம் ஊர்லயே இருக்கு அப்படின்னு சொன்னவ கண்ணு கலங்கிட்டா. ஏ என்னாச்சு? உன்கிட்ட இப்பவாவது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சவ ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் சொன்னான். பிறகு நான் மதனை விரும்பினேன், ரொம்ப நேசிச்சேன். அத அவன்கிட்ட சொல்ல முடியல. அவனும் என்ன நேசிச்சானான்னு தெரியல. நேசிக்கிறத விட நேசிக்கப்படுற சுகம் அலாதி இல்லையா? காலம் தாழ்ந்தாலும் அந்த உணர்வு அவங்கிட்டையும் இருக்குன்னு தெரிஞ்சா போதும். அடுத்த ஜென்மத்துல நாங்க கண்டிப்பா இணைவோம். என் அன்ப நீ அவகிட்ட எனக்காக சொல்றியா ப்ளீஸ்? நீ மதனை பாப்பியா அப்படின்னு கெஞ்சி கேட்டா. வருஷம் வருஷம் ஊருக்கு போனா அவனோட கடையில தான் என் பொண்ணுங்களுக்கு கூந்தல் வளர் தைலத்துக்கு தேவையான நாட்டு மருந்து சாமான்களை வாங்குறேன். அவ அப்பெல்லாம் உன்னை கேட்பா, ராஜி எப்படி இருக்காங்கன்னு. நான் தான் தொடர்பே விட்டு போச்சுன்னு சொல்வேன். மதன் ஊர்ல சமூக சேவையெல்லாம் செய்யறானா. சரி, இந்த தடவை போனா சொல்றியா மதனை மனசுக்குள்ள ஆராதிச்சவ விசாரிச்சான்னு? கண்டிப்பா. அந்த நினைவு உனக்கு ஆறுதலா இருக்கும்னா தெரிஞ்சிட்டு வர்றேன்.
ஊருக்கு வந்த பிறகு மதனோட கடையில பொருள் வாங்கின சீட்டை எடுத்து பார்த்தேன். அதுல அவனோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அட, பழம் நழுவி பால்ல இவ்வளோ சீக்கிரம் விழுந்துருச்சேன்னு உடனே அவனுக்கு கூப்பிட்டேன். மதன்கிட்ட ராஜிய பார்த்தேன்னு சொன்னேன். அவன் உடனே ஆர்வமா, எங்க எங்க பாத்தீங்க, என் தேவதைய பாத்துட்டீங்களான்னு கேட்டான். உடனே, சாரி, ராஜிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அவனும் அவளோட நினைவுலதான் நான் வாழ்றேன்றத என்னையும் அறியாம உளறிட்டேன். சாரி அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல, சீக்கிரமே நான் ஊருக்கு வர்றேன், நேர்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சஸ்பென்ஸா சொல்லி போனை வச்சுட்டேன். மதனும் ராஜியை நேசிச்சிருக்கான், இன்னமும் நேசிக்கிறான். மானசீக அன்பு 2 பேரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அத ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வருங்காலத்துல அந்த பிடிப்போட இன்னமும் உற்சாகமா வாழ முடியும்னு எனக்கு தோணுச்சு. சில நினைவுகள் கூட மனதிற்கு பலம். ராஜி கிட்ட மதன் அவளோட நினைவுலதான் வாழ்றான்றத போன்ல சொன்னதும் அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. ஸ்ரீரங்கம் போய் எனக்காக அவனை பார்த்து என் மனசையும் அவன்கிட்ட சொல்லிட ப்ளீஸ் அப்படின்னு சொன்னான். நிச்சயம் சொல்றேன் ராஜி, அத உனக்கும் தெரியப்படுத்துவேன்னு சொன்னேன் நானும் நம்பிக்கையா. அன்னைக்கு பஸ்ல ஏறும்போதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். திருச்சியில இறங்கி ஸ்ரீரங்கம் போற 1ஆம் நம்பர் பஸ்ல ஏறி காவிரி பாலம் கடக்கும் போது ஆடி வெள்ளத்துல காவிரி கைவீசி போய்கிட்டு இருந்துச்சு. பஸ்ல எல்லாருமே சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சந்தோஷம்? பஸ்ல எஃப்எம்ல கூட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பாட்டு போடுறாங்களே. பஸ் ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. தேவி டாக்கீஸ் வழியா ரங்கநகர் மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு போய் திரும்பும் போது சட்டுன்னு என்னோட பார்வை சைட்ல சுவர்ல ஒட்டி இருந்த போஸ்டர் மேல பதிஞ்சிச்சு. எங்கள் அருமை சகோதரன், நாட்டு மருந்து கடை அதிபர், சமூக சேவகர் ஸ்ரீரங்கம் ஆர் மதன் அவர்கள் நேற்று இரவு மாரடைப்பால் காலமானார். அவருக்கு கண்ணீர் அஞ்சலி தெரிவிக்கிறோம் என்று மதனோட போட்டோவை போட்டு கீழே 2 கண்களை வரைஞ்சு அதுல இருந்து கண்ணீர் வழியிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஐயோன்னு தூக்கி வாரி போட எழுந்திருச்சுட்டேன். பஸ் நின்னதும் கீழே இறங்கினேன். ஸ்ரீரங்கம் பிரதான சாலை எங்கும் அந்த நோட்டீஸ் தான் என் கண்ணுல பட்டுச்சு. நடப்பணமா ஊருக்கு திரும்பினேன். இன்னும் நான் இந்த விஷயத்த ராஜிக்கு சொல்லவே இல்லை.